பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அந்த மாதம் முழுவதுமே இருந்தது அப்படின்னா அது என்ன நோய்க்கான அறிகுறிகளா இருக்கலாம் அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, இந்த மாதிரி மாதவிடாய் நேரங்களில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் மாதம் முழுவதுமோ அல்லது இந்த மென்சஸ் நின்றதுக்கு அப்புறமோ 5 நாள் 10 நாள் தொடருது அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம ஹோம் ரெமடியாவோ அல்லது வீட்டு மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது, அதை எப்படி நீங்க வாங்கிக்க முடியும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, எனக்கு வயது 40, 38 வயதில் 2வது குழந்தை. கடந்த 1 வருடத்துக்கு மேலாக மாதவிடாய் ஆகும்போது உண்டாகும் அறிகுறிகள் அனைத்தும் மாதத்தில் 25 நாட்களும் உள்ளது. 5 நாள் தான் சாதாரணமாக உள்ளேன். கனத்த மார்பு, கால் குடைச்சல் என்று தினமும் அவஸ்தையாக இருக்கிறது. அது என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மென்சஸ் டைம்ல ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், கால் குடைச்சல், மார்பு வீக்கமாக இருக்கிறது, கனமாக ஃபீல் பண்ணுறது, வலியோடு இருக்கிறது, அடிவயிற்று வலி, ப்ளீடிங் ஆகுறது, இதெல்லாம் யூஸ்வலாக மென்சஸ் டைம்ல ஏற்படக்கூடிய ரொம்ப இயல்பான மென்சுரல் சிம்டம்ஸ். நோ ப்ராப்ளம் இது. பட் இதுவே ரொம்ப அதிகமாக இருக்கு, எனக்கு 5 நாளில் மாதவிடாய் நிற்க வேண்டியது, நின்னதுக்கு அப்புறமா இந்த அறிகுறிகள் இருக்குன்னா ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் தான். குறிப்பாக நிறைய பெண்களுக்கு இப்போலாம் 35 தாண்டும் பொழுதே மெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. யூஸ்வலாக 45க்கு மேலே மெனோபாஸ் சிம்டம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஒரு 5 to 10% விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஏர்லி மெனோபாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு அறிகுறிகள் இந்த மாதிரி மாதம் முழுவதுமே வலியோ அல்லது இந்த மென்சஸ் டைமில் உள்ள சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒருவேளை ஏர்லி மெனோபாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அல்லது இன்னொரு 2வது ரீசன் என்ன அப்படின்னா உடம்புல ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு, விட்டமின் டெஃபிஷியன்சி, ப்ராப்பராக உணவு எடுத்துக்க முடியாமல் இருக்கிறது, எடுத்துக்காம நீங்கள் இருக்கிறது, இதன் காரணமாக ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்பர் 1 இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நரிஷ்மெண்ட், உணவு கரெக்டாக எடுத்துக்கணும். விதை உணவுகளை நிறைய சாப்பிடலாம், ரொம்ப அரிசி உணவுகளை குறைச்சி சாப்பிட்றது. உடல் பருமனாக இருக்கிறீங்க அப்படின்னா உடல் பருமனை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி உடல் எடை குறைப்பு சிகிச்சைகள் மாதிரி பண்ணிக்கணும். 2வது, நீங்கள் வீட்டிலேயே ஒரு மருந்து சொல்கிறேன், நீங்கள் வாங்கி பயன்படுத்த முடியும். அது எல்லா மார்க்கெட்டில் அல்லது ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ப்ராடக்ட். என்ன அப்படின்னா ஆஸ்பாரகஸ், அதாவது சத்தாவரி, தமிழில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு குறிப்பாக அந்த மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் மெனோபாஸ்க்கு முன்னாடி ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், சில பெண்கள் 5-6 வருடங்கள் கூட மெனோபாஸ் வரதுக்கான சிம்டம்ஸ் காட்டுவாங்க, பட் மென்சஸ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது பொடியாகவும் இருக்குது, மாத்திரைகளாகவும் இருக்குது. கீழே அது வாங்கிக்கூடிய பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இதில் காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன் ரெகுலராக நீங்கள் போட்டுட்டு வரலாம். இது ஒரு சப்ளிமெண்ட் தான், குறிப்பாக யூட்ரைன் சப்ளிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனை, குறிப்பாக எண்டோக்ரைன் சிஸ்டம்க்கு அருமையான ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எது அப்படின்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஸோ இது பெண்களுக்கான ஒரு அருமருந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதை நீங்கள் பொடியாக எடுக்கிறீங்கன்னா காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன், நைட் 1/2 டீஸ்பூன் பால் எடுத்துக்கலாம். மருந்து எடுத்துக்கிறீங்க, கேப்சூல் எடுக்கிறீங்க அப்படின்னா காலையில் 2, நைட் 2 பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம். ஒரு 3 to 6 months வரைக்கும் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வேற எதுக்காவது மெடிசன் சாப்பிட்றீங்கனாலும் அது கூடவே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில் சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலாக சிம்டம்ஸ் ஏதாவது அக்ரவேட் ஆகுது, அதிகமாக இருக்குது, ரொம்ப நிறைய ப்ளீடிங் இருக்குது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கைனக் பார்க்கணும். ஒரு யூட்ரைன் ஸ்கேன் பண்ணணும். எதர் பல்கி யூட்ரஸ் இருக்கா, அல்லது யூட்ரஸ்ல ஏதாவது ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கா, இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி மாதம் முழுவதும் சிம்டம்ஸ் இருக்குது, ப்ளீடிங்லாம் எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்.